இந்த வீடியோ பார்க்கும்போதே அப்படியே மெய் சிலிர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்பவே முடியலையேப்பா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அதாவது திருப்பூர் பல்லடம் முருகன் கோவிலில் சாமிக்கு எப்போதும் போல் முருகன் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வழிபடுறதுக்காக அவ்வளவு மக்கள் திரண்டிருக்காங்க. இதில் என்ன பெரிய விஷயம், இதில் மெய் சிலிர்க்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மட்டும் நிற்கல. அந்த கோயிலோட கருவறை நுழைவாயில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மயில் நின்று சாமி தரிசனம் செய்துங்க. நம்பவே முடியல. பொதுவாகவே பொதுமக்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிருகங்கள் ஆகட்டும், இந்த மயிலோ இல்லை எதுவாக இருந்தாலுமே மக்களை பார்த்துச்சுன்னா அது பயந்து ஓடிடும். ஆனால் அப்படி கிடையாது. இந்த மயில் பார்த்தீங்கன்னா ஏதோ ரெகுலராக வர மாதிரி, அப்படியே நம்ம முருகனோட வாகனமே மயில் தானேங்க. ஸோ அந்த மயில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக நின்று சாமி அந்த பூஜை முடிகிற வரைக்குமே சாமி தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்பவே முடியல. அவ்வளவு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்குலாம் பயப்படவே இல்லை. அது அழகாக நின்று சாமி கும்பிடுது. அதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் நம்புறதா வேண்டாமான்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாகவே கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டதானா, ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. அது இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது உண்மை அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.